தனுஷ் ராசி 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பட்டுட்டோம், இதுக்கு மேலே இனி படுறதுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அவமானத்தோட விளிம்பெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, நாங்கள் பார்க்காத அவமானமா அப்படின்னு அவங்க புலம்பல் இருக்கோம். 11 வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு முடிய போகுது அப்படின்னா அது யாருன்னா தனுஷ் ராசி தான். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் அதிபதியே உச்சம் அடையக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறதுனால நிறைய அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எதுக்குடா என்ன அவமானப்படுத்துறீங்கிற கொஸ்டின்ஸுக்குள்ளேயே இருந்திருக்கக்கூடிய நபர்கள், அதாவது விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி உங்களை சாரி சொல்லக்கூடிய காலம். நான் உனக்கு புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன், தெரிஞ்சுக்காமல் பேசிட்டேன், நீ கரெக்டாக தான் இருந்திருக்க, யூ ஆர் த ரைட் பர்சன், ஐ எம் த ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும். அதாவது இப்போது எதுக்கு தான் நம்மளை என்ன பொதுவாகவே நிறைய அவமானங்கள் பட்டிருப்பாங்க. தனுஷ் ராசினாலே அவங்க இந்த 11 வருஷம் பார்த்திங்கன்னா எதுக்கு அவமானப்படுறாங்கன்னு தெரியாது, எதுக்கு இவங்க திட்டுறாங்கன்னு தெரியாது, அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஏன்னா அவரோட அதிபதியே 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறதுனால எல்லாம் ரிவர்ஸாக நடக்கக்கூடிய காலம் அவங்களுக்கு. அதாவது நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய காலம், நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போன உறவுகளெல்லாம் வேணும்னு திரும்பி வரக்கூடிய காலமாக இந்த தனுஷ் ராசிக்கு இருக்குது. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரி, தொழில் எப்படி அப்படின்னா, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். அப்படின்னா ஒரு 2 ரூபா போட்டால் அந்த 2 4 இல்லாமல் ஒரு 10 ரூபா கூட எடுக்கக்கூடிய காலம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களை வேண்டாம், இனி இந்த உறவே வேண்டாம், இது நீ பிஸ்னஸில் கூட எனக்கு துரோகம் தான் பண்ணுற, ஆனால் இவங்க நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க, துரோகம் தான் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி செலக்ட் பண்ண நபராக நீங்கள் இருந்திருந்தா கூட இந்த காலகட்டம் சாரி நான் உனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தெரியாமல் உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன், நீ இப்படி நடக்காதுன்னு சொல்லி உங்களை திரும்ப வரக்கூடிய காலம். அப்போ உங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, ஓகே. ஏன்னா தனுஷ் ராசிக்கே ஒரு பெருந்தன்மை எப்படி இருக்கும் எப்போன்னா, அவங்க திரும்ப வரக்கூடிய நபர்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வேணும், ஆனால் மனசுக்குள்ளே 100% அது ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த உதட்டில் அந்த புன்சிரிப்பு ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள வாழ்நாளில் அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. அது நிஜமான உண்மை. அப்போ உங்களுக்கு லவ் லைஃப் எப்படி இருக்கும்னா, உங்களோட அதை சொல்ல இல்லையா, உங்களை வேண்டான்னு போனவங்களாம் விரும்பி வரக்கூடிய காலம், நியூ காதல் வரக்கூடிய காலம். அந்த லவ் உங்களை புரிஞ்சு ஏற்றுக்கக்கூடிய நபராக இந்த காலகட்டத்தில் வருவாங்க. திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு துணை அமையக்கூடிய காலம். அப்போ தனுஷ் ராசி நபர்களே, உங்களுடைய காலம் தான் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய காலமாக உங்கள் காலம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையில் நிறைய வளங்கள் நீங்கள் பெற்று சிறப்பாக இருந்திருக்கோங்க.